2 குழந்தைங்க, நானும் பொண்ணு. பாப்பாவுக்கு தான் இப்ப பொருள் வாங்கிட்டு இருக்கோம். 4வது படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். எங்க வீட்டுக்கார வேலை பொங்கல் சூழல். நாங்க 100 நாள் வேலைக்கு போவோம். ஆடு 2 வச்சுக்கோம். மாடு 2. மழை காலம் வந்தா எங்க வீட்டுக்கார வேலை செய்வாரு. 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கோம். நாங்க அப்புறம் தோட்டம் காடுன்னு எதுவும் ஓட்டு வீடு தான். அப்படி இந்த வேலை கிடைச்சா போவோம். எல்லாம் வீட்டுல அப்படி பொருள் கொடுக்கறத யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த வாய்ப்பு வேலை வாய்ப்பு மழை காலத்துக்கு வீட்டுலதான் இருக்கிறோம். வீடு ஓட்டு வீடு. சொந்த வாய்ப்புக்கெல்லாம் போகணும்னா 100-200 தான் சார் செலவு. அதிகம் வருமானம் கிடையாது. வீட்டுல அவங்க வேலைக்கு போனாதான். நாங்க 100 நாள் வேலை மட்டும்தான். அது மாசத்துல ஒரு டைம் தான் கிடைக்குது. அந்த வேலையை வச்சுதான் சார் ஓட்டிட்டு இருக்கிறோம். மற்றபடி எந்த வருமானம் கிடையாது சார். மாடு 1, ஆடு 2 வச்சுக்கோங்க சார். அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். குழந்தைங்க 2 குழந்தைங்க, 4 பேருங்க சார். அதெல்லாம் தோட்டம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தவங்க தோட்டத்தை பார்த்து நாங்க எல்லாம் வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். அதுல வருமானம் பத்தல, கடைங்களாதான் இருக்கும். அதுக்கு வட்டி கட்ட முடியல. அதோட ஏதோ வேலை கிடைச்சா போகும். இல்லைன்னா வீட்டுல ஆடு மாடு பார்த்துக்கோங்க சார். அது வேற எதுவும் ஒரு டைம் கிடையாது. எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைமுக்கு தான் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. டைம்லாம் சொல்ல முடியாது. செங்கல் சூளை இருந்தாலும் போகாம, இல்லைன்னா வீட்டுலதான் இருப்பாரு. வேற வேலைக்கெல்லாம் போக மாட்டாரு. தோட்டத்திலயும் வேலை இல்லை. நாங்க குத்தகை பார்த்துட்டு தான் நாங்க தோட்டம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி. ஒரு நாளைக்கு 500-400 கிடைக்கும். அப்புறம் நாங்க வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு சொன்னோம்னா 200-300 தான் கொண்டு வருவோம். நாங்க 100 நாள் வேலைக்கு தான் போவோம். அப்புறம் கிடைக்கல, இந்த காட்டு வேலை எல்லாம் கிடைக்கல. இப்ப சரியா வீட்டுல ஆடு மாடு வச்சுட்டு வயல் வேலைக்கு போனா 200 ரூபாய் கிடைக்கும். அது இப்ப கிடைக்கல. வீட்டுல இருந்துட்டு தான் இருக்கும். 100 நாள் வேலைக்கு போவோம். 6 நாள் கிடைக்கும். மாசத்துல ஒரு டைம் தான் வேலை கிடைக்குது. ரெகுலரான வேலை கிடையாது. வீட்டுல இருந்து ஆடு மாடு பார்த்துட்டு அது கிடைக்கிறப்ப நாங்க போவோம். வீட்டுல இருக்க மாட்டோம். வேலை இல்லாத போது வயல் வேலை கிடைக்கலன்னா ஆடு மாடு பார்த்துட்டு தான் சார் வீட்டுல இருப்போம். வேற வேலைக்கு ஆடு 3 வச்சிருக்கேன். மாடு 1 இருக்கு. தம்பி பேரு தக்ஷன். 2ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. கணேசபுரம் ஸ்கூல். அப்பாவும் கணேசபுரம் ஸ்கூல். பாப்பா 4வது படிக்கிறாங்க. வீடு கட்டணும்னு ஆசைலாம் இருக்காரு. இந்த அளவுக்கு வசதி பத்தாது. இருக்கிறத வச்சு போய்க்கு ஓட்டிட்டு இருக்கோம். இந்த பொருள் கொடுக்கறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. பருப்பு வகைகள் வாங்குறது இல்ல. பிள்ளைங்களுக்கு அந்த பருப்புல இந்த பாசி பேர்ல எல்லாம் ஏதோ ஒண்ணு செஞ்சு கொடுப்போம். சத்து மாவு இந்த மாதிரிலாம் இருக்கு. அதுல ஏதோ ஒண்ணு செஞ்சு கொடுத்துட்டு இருப்போம். அதனால யூஸ்ஃபுல்லா ஆகுது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப அதிகம் கடப்பருக்கும் போய் வாங்குறதுல இந்த பொருளை வச்சு ஏதோ ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருப்போம். ராகி மாவுல களி மாதிரி கிண்டுவோம். அப்படிலாம் பிள்ளைங்களுக்கு அடை சொல்லி முருங்கை தலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு மாவு ஊத்தி தோசை மாதிரி ஊத்தி கொடுப்போம். ரொட்டி சுட்டு கொடுப்போம். சத்து மாவுல பிணைஞ்சு சத்து மாவு மாதிரி கொடுப்போம். கொஞ்சம் வெல்லம் போட்டு ஏலச்சிலாம் போட்டு சேர்த்து கொடுப்போம். சுண்டல் வேவச்சு கொடுப்போம். எல்லாம் குழம்பையும் போடுவோம். அதே மாதிரி பட்டாணி அப்படிதான் செய்வோம். பாசி பருப்பு தாளிச்சு கொட்டி சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதுங்களுக்கு சுயா மாதிரி போட்டு கொடுத்தா, இனிப்பா போட்டு கொடுத்தா சாப்பிடுதுங்க. வச்சு ஆட்டி கொடுப்போம். அதை சாப்பிடுவோம். சுயா மாதிரி போட்டு கொடுத்தா பிள்ளைங்க அதை விரும்பி சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நாங்க செஞ்சு கொடுப்போம் சார். நாங்க சமைக்கிறது கால டைமும் விறகடுப்பு தாங்க சார். கேஸ் எல்லாம் 900 போயிட்டு இருக்குங்க சார். அதனால கேஸ் எல்லாம் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஒரு டைம் வாங்கணும்னா எப்படியோ 2-3 மாசம் ஓர மாதிரி யூஸ் பண்ணிட்டு விறகடுப்புல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். விறகும் பக்கத்துல தோட்டத்துல பாத்துட்டு இருக்கேன்னா அந்த தோட்டத்துல இருந்து விறகு சம்பாதிச்சு கொண்டாந்து அடுப்பு எரிச்சுட்டு இருக்கோம். இது நீங்க கொடுக்குற பொருளை வச்சு ஏதோ ஓட்டிட்டு இருக்கோம். SVBD நிறுவனத்துக்கு பொருள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி நாங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல எங்களோட நம்பர் எங்களை தொடர்பு பண்ணுங்க. மிக்க நன்றி.